உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் சுவாசிக்கிறேன் அப்பா. அந்த சுவாசம் அவர் கொடுத்தது ஜீவன் தானையா? அந்த சுவாசம் ஏசப்பா கொடுத்த அந்த சுவாசம் தானே? அல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை ஊதினாரே ஆதாமுக்குள்ள. அல்லேலூயா. உம்மை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. உம்மை நான் நேசிக்கிறேன். ஆய திறந்து சொல்ல எல்லாரும். ஆமென். உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் சுவாசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் சுவாசிக்கிறேன் அப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன். சொல்லுங்க. திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் சுவாசிக்கிறேன். இதுதாங்க உண்மையான கர்த்தருடைய ஆராதனை. உண்மையான ஆராதனை என்பது இதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இதுதான். அவரை நேசித்து அவரை சுவாசித்து அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றி பலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, hallelujah. Praise Jesus, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Amre vallamai vallamai raja. Hosanna, Hosanna, unnadatti Hosanna, 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 unnadatti Hosanna. உம்மை உயர்த்திடுவோம், துதி நீரை ஓட கர்த்தரே நீ உயர்ந்திடுவே. ஓசன்னா ஓசன்னா ராஜயா, மகிமை 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 ராஜ ராஜனுக்கே. அல்லேலூயா. மகிமை 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 ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், துதி கர்த்தரே நீ உயர்ந்திடுவே. மகிமை ராஜனே. எல்லாம் சொல்லுவோம். Let us sing in English. Hosanna, 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 Hosanna in the highest. ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. We exalt you, O Lord our God. Hosanna in the highest. Hosanna
Glory to the King of Kings. Glory, hallelujah, glory. Glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Glory to the King of Kings. Hosanna Raja Rajane, Hosanna Raja Rajane, Lashalavo, Hosanna Rajane, Magimai, Magimai Raja Rajane, Magimai Raja ஓசனா, உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, நானும் சொல்வோம் ஓசனா, உன்னதத்திலே ஓசனா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய மகிமை, ராஜாதி ராஜனுடைய வல்லமை நம்மேலே அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறவருடைய அபிஷேக வல்லமை. அல்லேலூயா. மக்கு நன்றி 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 நன்றி. நல்லவர், கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அசைவாடு நாங்கள் தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி. ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. Jesus, hallelujah. Amen. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் இந்த 13ஆம் நாளில் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் ஆமென் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுதுமாய் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமென். ராஜா மக்கு ஸ்தோத்திரம், மக்கு நன்றி ராஜா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹேப்பி பாம் சண்டே. எல்லா பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. தமிழ்ல இங்கிலீஷ் தெரிஞ்சா ஹேப்பி பாம் சண்டேன்னு சொல்லுங்க. ஹேப்பி பாம் சண்டே. பாம்னு சொல்லிட போறீங்க. அப்புறம் பக்கத்துல ஏதாவது வெடிச்சிட போகுது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் அந்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதாவது வருடத்துக்கு ஒரு முறை இதை கடைபிடிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த ஆண்டிலும் குருத்தோலை ஞாயிறு ஆராதனை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகளை தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஆக்சுவலா இந்த 4வது மாதம் நமக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை விடுதலையின் அபிஷேகம், the anointing of liberation அப்படிங்கிற வார்த்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த செய்தியை இந்த மாசம் ஃபுல்லாக கொடுக்க முடியாது போலையே அப்படின்னு உலகத்துல நினைச்சேன் நான். ஆனா அந்த விடுதலை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லயே இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறுலையும் அதே போல குட் ஃப்ரைடேக்கும் ஏன் ரிசர்வேஷன் டே ஈஸ்டர் டேக்கு கூட ஆண்டவர் சத்தியத்தை வைத்து வைக்கிறார் என்பதை கர்த்தர் உள்ளத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். பேசலாம். அப்படி ஆண்டவரே, இந்த வருடம் இந்த கிறிஸ்துவ ஞாயிறு ஆராதனைக்கு நீ தருகிற வார்த்தை நினைப்பாக சொல்லி ஜெபம் பண்ணி தியானித்த பொழுது தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்த பிறகு தலைப்பை நான் சொல்றேன். சங்கீதம் 118 சங்கீதம் 25, 26 வசனங்களை வாசி கேட்போம். சங்கீதம் 118, 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும், கர்த்தாவே காரியத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அநேக காரியங்களை தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆமென் சொல்லலாமே. அதன் அடிப்படையில் தான் இந்த 118 சங்கீதமும் தாவீதின் மூலமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அல்லேலூயா. கவனிங்க, தாவீது வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காலத்துக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்து நடந்த சம்பவத்தை இந்த தாவீது முன்கூட்டியே எழுதி வச்சிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி 25 வசனத்திலே கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியுடைய தலைப்பு விடுதலையின் பவனி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பவனி? அவரது கையை பிடி சொல்லுங்க. இன்றைக்கு என்ன? விடுதலையின் பவனி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துடைய வாரத்தில் என்ன? விடுதலையுடைய விஷயம். அது பெரிய சாப்டர். ஏப்ரல் மாசம் இல்ல, மே மாசம் கூட அந்த செய்தி போகும். அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறுல இந்த வார்த்தை தான் கர்த்தர் தீர்க்கமாய் திட்டவட்டமாய் கர்த்தர் கொடுத்தார் இந்த ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதுல ஒரு துணக்கால சேர்த்துட்டோம்னா அது வம்பா போயிடும். அல்லேலூயா. அது வேற வார்த்தையா போயிடும். பவானி அப்புறம் போயிடும். விடுதலையின் பவனி. அல்லேலூயா. Praise the Lord. The procession of deliverance. Hallelujah. The procession of freedom. Hallelujah. Praise the Lord. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த கான்செப்ட்ல தான் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியில மத்திய 21 அதிகாரம் அங்கே 4 வசனம் சொல்லும் பொழுது, அங்கே ஜனங்கள் எல்லாரும் திரளாய் கூடி வந்து இயேசுவை வாழ்த்தினார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த தாவீது யாரை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறாரு? ஆண்டவராய் இயேசுவை பற்றி. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். 21 அதிகாரம் 4 இருந்து, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள்
தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்கள்ங்க? திரளான ஜனங்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே ரட்சியும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா அப்படின்னு நல்ல வர்ஷிப் நேரத்துல ஒரு பல்லவியை நம்ம பாடணும். அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்திலே ஓசன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? ஓசன்னா என்னது? வெரி குட். அல்லேலூயா. கர்த்தாவே, அந்த அர்த்தத்தை உடைய பெயர் தான் என்னது? ஓசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. லார்ட் சேவ். தேவனே எங்களை ரட்சியும். சேவ் லார்ட். அல்லேலூயா. ஓசன்னா என்று சொன்னால், அதாவது ஹீப்ரூல ஹோசியானா. என்னன்னா? ஹோசியானா. இந்தியில தான் நா அப்படின்னு நினைச்சுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமென். ஹோசியானா அப்படின்னா சேவ் நவ், இப்பொழுது ரட்சியம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. எப்போ ரட்சியம்? எப்பயோ அல்ல, இப்போ நவ், இப்பொழுது ரட்சியம். பிரைஸ் தி லார்ட். Joy, praise and adoration to Jesus Christ. Hallelujah. Adoration na தொழுது கொள்ளுதல், ஆராதனை, வழிபடுதல். Hallelujah. அதுல தான் அந்த அர்த்தத்தை உடைய ஒரே வார்த்தை தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். Hallelujah. ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். Hallelujah. இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி சொன்னா ஜெபத்தோட பல அர்த்தங்களை தேடி கண்டுபிடிச்சு சும்மா அப்படியே மொட்டையா அடிச்சு விடுறதுலாம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு காலங்களாம் இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே பெருமைக்காக சொல்லவில்லை. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் அந்த கிருபையை அந்த அப்படிதான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சு உங்களுக்கு ஆண்டு காலமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஓசன்னா என்று சொன்னால் சேவ் நவ், இப்பொழுது ரட்சியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமம்னா the Lord, the name of the Lord. இந்த பேர் யாருக்கு வருது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் வருகிறது. ஆங்கிலத்திலே the Lord Jesus Christ. அல்லேலூயா. the Lord அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த என்னதுன்னா தொழுது கொள்ளப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். இயேசு என்று சொன்னால் ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அது வர்ஷிப் புரியவர், ஆராதிக்கப்படத்தக்கவர். இன்னும் salvation, the Lord என்ற வார்த்தைக்கு இவ்வளோ காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஜீசஸ், வர்ஷிப், அப்புறம் salvation, இதெல்லாம் அடங்கி உள்ளதான் கர்த்தாவே ரட்சியம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அல்லேலூயா. இதனுடைய இன்னொரு ஹீப்ரு வேர்டு தான் ஓசன்னா என்கிற வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியில எழுதப்பட்டது, எபிரேய மொழியில எழுதப்பட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஒவ்வொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தமிழில் நாம படிக்கத்தக்கதான அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கையில தட்டி கத்திர மேம்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இதற்காக அநேக மிஷனரிகள் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து, குறிப்பாக ஸ்ரீகன் பால் கையர், ஆமென். அதே போல கல்கத்தாவுக்கு வில்லியம் கேரி, அல்லேலூயா. அவங்கெல்லாம் லண்டன்ல இந்த வில்லியம் கேரி அவர்
செருப்பு தைக்கிற தொழிலை செஞ்சிருந்தேன். என்னது செருப்புனா நம்ம ரோட்டு வாரத்தில் உட்காந்து அந்த மாதிரியெல்லாம் ஷூக்கு பாலிஷ் போடுகிற அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருந்த அந்த வில்லியம் கேரி அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், வேர்ல்டு மேப்பு உலக வரைபடத்தை வைத்து அந்த ஷூ வேலைகள் அந்த செய்யும் பொழுதே அதை ஸ்டிச் பண்ணுறது, பாலிஷ் போடுறது, அது ஆயத்தம் பண்ணுகிற எல்லா காரியத்திலும் அதை செஞ்சிருக்கும் பொழுதே பக்கத்தில் உலக வரைபடத்தை வைத்து உலக நாடுகளுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. பேசலாம். அப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்தியாவை காட்டினார். அல்லேலூயா. இந்தியாவை காண்பித்து அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு அதுக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தி இந்தியாவோட கல்கத்தாவில் வந்து அவர் இறங்கி அல்லேலூயா கர்த்தருக்கு ஊழியர் செய்தார். அல்லேலூயா. அநேக அதாவது சமூக பணிகள் செய்தார். ஆஸ்பத்திரி கட்டினார். இங்கே கல்கத்தாவில் மிக பிரசித்தி செராம்பூர் யூனிவர்சிட்டி இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து கொஞ்ச நாளே தன்னுடைய பிள்ளை வியாதிப்பட்டு மறிச்சு அவரே தன்னுடைய கைகளால் அடக்கம் பண்ணாராம். அப்படிப்பட்ட நிறைய மிஷனரிகளா இந்தியாவுக்கு வந்து தியாகம் பண்ணினாங்க. இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதாம் கையில ஆண்டவர் தவளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இப்படிதான் நமக்கு வேதாகமம் கிடைத்தது இந்த எபிரேய மொழியில இருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஓசன்னா என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் விடுதலை. அல்லேலூயா. கர்த்தாவே ரட்சியும் என்கிறதான வார்த்தை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சொல்லுங்க ரட்சிப்பார். ஆனா பழைய ஏற்பாட்டிலே ரட்சியும் விடுதலை பண்ணும் அப்படிங்கிற வார்த்தை வந்து உள்ளான பாவங்கள் அதை குறிக்கவே குறிக்காது. எதிரிகளிடமிருந்து சத்துருக்களிடமிருந்து, எங்களை சத்துருனா நாட்ட ஈவல் பிசாஸ் அப்படி கிடையாது. எனிமீஸ் எதிரானவர்கள், விரோதிக்கிறவர்கள், எதிர்த்து நிற்கிற அவர்களிடத்திலிருந்து விடுவியும் என்கிற வார்த்தை தான் இந்த ஓசனா என்கிற வார்த்தையுடைய அர்த்தம். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வந்து மனுஷனாய் பிறந்தார். 30 வயதுல ஞானஸ்நானம் பெற்று 30வது வயசுல ஊழியத்தை ஆரம்பித்தார். அல்லேலூயா. 33 வருடம் நிறைவேறுகிற அந்த காலத்துல தான் அவர் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முந்தின வாரங்கள்ல தான் நம்ம தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் சீசரை பார்த்து சொன்னார், நீங்க நேரா உள்ள கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையோ ஒரு கழுதைக்குடியை கட்டி இருக்கும், இது ஆண்டவருக்கு அவளுங்க இதை எதுக்கு நீங்க அவுக்குறீங்கன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க, அவன் எதுவே பேச மாட்டான் அப்படின்னு சகரியாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற ஆண்டவர் அதை மட்டும் தான் சொன்னாரு. அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க, கழுதி அந்த குட்டியை அழுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்களா, இயேசுவை அந்த கழுதின் மேலே ஏற்றினார்கள். அல்லேலூயா. ஏற்றதுக்கு முன்னால அந்த கழுதின் மேலே வஸ்திரங்களை போட்டு வழியிலே விரித்து குருத்தோலைகளை மரக்கலைகளையும் அவங்க என்ன பண்ண கையில பிடித்து கொண்டுதான் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நன்றாய் கவனியுங்கள், இந்த யூதர்கள் கவனிங்க, யூதர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்த பொழுது, இயேசு பிறந்த பொழுது உலகம் முழுவதும் ரோம ராஜ்யம் நடைபெற்று வந்தது. என்ன ராஜ்யம்? இந்த தானியேல் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அது குறித்த சரித்திரத்தை சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. பாபிலோன் சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், 4வது வந்ததுதான் என்னது, ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோமன் எம்பயர்ஸ், இரும்பை போன்றவர்கள் ரோமர்கள். அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு மாம்சத்துல வந்து கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே யூதர்கள் ரோமர்களாலே ரொம்பவும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டாங்க. ஆமென். அதன் அடிப்படையில தான் ஆதி சபைக்கு ரோமர்களால் துன்புறுத்தல் வந்தது. நிறைய ரோம மன்னர்கள் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினார்கள், சபைகளை நாசப்படுத்தினார்கள், கொடூரமான தண்டனைகளை கொடுத்து கிறிஸ்தவர்களை அழிக்க ஒடுக்க பார்த்தாங்க. ஆனால் யாராலையும் ஒடுக்க முடியவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு
தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டதான் தேவ சபை. கையை கட்டி கத்துறாம கையை கட்டுறா. எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் கையை கட்டணும். ஏசு அவர் ரத்தத்தை சிந்திட்டு போனா உட்காந்துருக்க மாதிரி தெரியும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்டதான அந்த ரோமர்களால் யூதர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆலயத்தில் போய் மேசியாவே வாரும், மேசியாவே வாரும், எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும். யார்கிட்ட இருந்து சொல்லுங்க? ரோமருடைய ஆட்சியிலிருந்து எங்களை விடுவீங்கப்பா, எங்களை அவங்க ரொம்ப நெருக்குறாங்க, அதிகமான வரி சுமைகளை சுமத்துறாங்க. அப்போ மேசியா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மேசியா வந்து உங்களை விடுவிப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தனால தான் அந்த மேசியா யார்? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மேசியா என்று சொன்னால் கிறிஸ்து, கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவங்க நினைச்சாங்க இயேசு பிறந்துட்டாரு, மேசியாவா வந்துட்டாரு. இவர் என்ன பண்ணுவாரு? இந்த ரோமருடைய ஆட்சியில இருந்து அந்த நாட்களிலே ஏரோது மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இயேசு பிறந்தப்போ யார் ஆட்சி செய்தது? ஏரோது மன்னன். அப்பதான் அந்த ஞானிகள் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு போய் கேட்டவனே அவனுக்கு கதி கலங்கி போய்விட்டான். அந்த ராஜா, நான் ஏற்கனவே ஒரு ராஜாவா இருக்கிறேன், உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறோம், யூதர்களையும் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து யூதருக்கு ராஜா என்னன்னு கேட்கறீங்கன்னு கதை கலைஞர் நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், நானும் போய் தரிசிக்கிறேன் சொன்னவன் இவங்க வராம ஆண்டவர் என்ன பண்ண அவங்களை டைவர்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. அதனாலதான் அந்த எருசலேம், இந்த ராமா, அப்புறம் எல்லா எல்லையை சுற்றி 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை போட்டது யாரு? இந்த ஏரோது ராஜா. அவன் சொல்லலாமே, அப்படி கொலை செய்யப்பட்டால் இயேசு கிறிஸ்துவும் கொலை செய்யப்பட வேண்டும். அதனால அதுக்கு முன்னாலே ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி, அல்லேலூயா, என்னங்கய்யா குருத்தோட ஞாயிறு போய் கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்குறீங்க, எதுவும் இதோட கனெக்ட் ஆகாம இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ உன் தாயையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் அங்கே இரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த ஏரோதும் இன்னும் அதுக்கு பின்னால வந்த மன்னர்களும் ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே யோவானை சொன்ன யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்சது யூதர்களுக்கு பிரியம் என்று நினைத்து பேதுருவையும் அப்படி கொலை செய்ய திட்டமிட்டு பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலை போட்டான் இந்த ஏரோது ராஜா. ராமே சொல்லலாமே, ஏரோது அவ்வளவு பவர்ஃபுல் கிங். கர்த்தர் நல்லவர். வேதாகமும் சரித்திரத்தையும் இந்த உலகத்துடைய சம்பவத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் இது. உலகத்தை உயர்ந்த ஒரு அவையிலே சொல்லுங்க, அந்த பைபிளை யாராலையும் இது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. உலகத்தில் நடந்த சம்பவங்கள், வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் உண்மையானது இருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த ஏரோது, இந்த ரோமர்களாலே யூதர்கள் மிகவும் நெருக்கப்பட்டாங்க. ஆமென். ஆதி சபை நெருக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த யூதர்கள் நம்மளை இந்த இப்படிப்பட்ட ஒடுக்குதலில் இருந்து யாராவது விடுவிக்க மாட்டார்களா? இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து யாராவது நம்மை விடுவிக்க மாட்டார்களா? அல்லேலூயா. அப்ப யூதர்கள் எவ்வளவோ போராடினார்கள். எப்படி நம்ம இந்தியா ஒரு காலத்தில் முகலாயர்களாலே ஆட்சி செய்யப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆண்டாங்க முகலாயர்கள்? கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் ஆண்டார்கள். ஆமென். ஆங்கிலேயர்கள் 150 வருஷம் இந்தியாவை ஆண்டார்கள். இந்தியா ஆங்கிலேயருக்கு அடிமையாய் காணப்பட்டது 150 வருஷம். பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இந்த மக்கள், திரளான மக்கள், இயேசுவை பின்பற்றின மக்கள், அல்லேலூயா, கண்டிப்பா இதுல வைராக்கியமான யூதர்களா இதை கடந்து கொண்டிருக்க மாட்டாங்கன்னு நம்புறோம். ஆமென் சொல்லலாமே.
இயேசுவை நம்பினவங்க, இயேசு பின்னாடியே போய் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டவங்க தான் இயேசப்பாவை கழுதின் மேல உட்கார வச்சு இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசுவை சிலுவையில் அறையற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அப்போ இயேசுடைய எந்த தவறுமே இல்லைன்னு சொல்லி பிலாத்து கண்டுபிடிச்சான், ஏரோதும் கண்டுபிடிச்சான். கடைசியில் பிலாத்துக்கிட்ட வந்தப்போ சரி அப்படியானா உங்க விருப்பத்தின்படி இந்த பண்டிகை நாட்கள் யாராவது விடுதலை பண்ணுன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு யார விடுதலை பண்ணுன்னு கேட்டாங்க யூதர்கள். யார சொல்லுங்க? பரபாஸ். மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். மத்திய 27ஆம் அதிகாரம் 15-16 காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பெயர் போன ஒருவன் இருந்தான். 20ஆம் வசனம், பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். நல்லா கவனிங்க. சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்ட குற்றவாளிகளை குறித்து ஜனங்களுக்கு ஃபேமஸா தெரியுதுன்னா கவனிக்கு எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஒரு சம்பவம் தெரிஞ்ச உடனே டக்குன்னு பரவிது. ஒரு செகண்ட் தான். உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நடந்தாலும் அது உடனே நமக்கு வந்துருது. ஆனா அந்த காலத்துல எந்த ஒரு இதுவும் கிடையவே அப்படி இல்லாத சொல்ல எப்படி பரபாச பத்தி தெரியும்? ஏன்னா பரபாஸ் இந்த யூதருடைய விடுதலைக்காக என்ன பண்ணிக்கிறான்? போராடி இருக்கிறான். அதனால அவன் சிறைச்சாலைகளை தள்ளப்பட்டிருக்கிறான் தண்டனை கொடுப்பதற்காக. ஏன்னா ரோமர்களுக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ண எப்படி ஆங்கிலேய விடுதலைக்காக மகாத்மா காந்தியடிகள், நேதா சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வேற யாரு, பகத்சிங், இப்படி நிறைய பேர் போராடி என்ன எங்க போயிருக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவ்வளவு ஃபேமஸான ஆளா இருந்தனாலதான் அவங்க சொல்றாங்க பரபாஸ் எங்களுக்கு என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. அது ஒரே ஒரு காரணம், ரோமருடைய ஆட்சியிலிருந்து நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிதான் இயேசுவையும் கழுதையின் மேல ஏற்றி மக்கள் எல்லாம் சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா, உன்னதத்திலே ஓசனா. இவராவது நம்மளை என்ன செய்யட்டும்? விடுவிக்கட்டும், ரட்சிக்கட்டும் என்று சொல்லி கதறி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். மேசியா நம்மை ரட்சிப்பார். இந்த ரோமருடைய அட்டொழித்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாக விடுவிப்பார் என்று சொல்லி இன்றைக்கும் யூதர்கள் அந்த பாலஸ்தீன இஸ்ரவேல் தேசத்திலே அந்த கண்ணீரின் சுவர், வெயிலிங் வால் அப்படின்னு ஒரு சுவர் இருக்கான். அந்த இடத்துக்காக தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல பாலஸ்தீனாவுக்கும் என்னது இஸ்ரேலுக்கும் யுத்தங்கள் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அன்னைக்கு நிறைவேறி நடந்துட்டா இருக்குதுங்க. ஆமே. இன்னைக்கு அந்த இதில் போயிட்டு வைராக்கியம் உள்ள அந்த யூதர்கள் சோத்திரமாய் முட்டி முட்டி மேசியாவே வாரும் 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 என்று சொல்லி இன்னைக்கு கதறி கொண்டுதான் இருக்கிறாங்க. மேசியா இன்றைக்கே வந்துட்டு போயிட்டார். கை கத்திர மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் நியாயாதிபதியாய் வர இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேசலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இது முக்கியமா, ஏன்னா இயேசுவிடத்தில் யூதர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. பேசலாம். அதனாலதான் ஆண்டவர் அவரை என்ன பண்ணாங்க, எல்லாம் வெறுத்தாங்க. இவர் ரோம ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய மாட்டார், விடுவிக்க மாட்டார் என்று சொல்லி நினைத்தார்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 33 இருந்து யோவான் 18:33. அப்பொழுது பிலாத்து
மறுபடியும் அரண்மனைக்குள் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியது அல்ல என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு இயேசு பிறந்தப்போ கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்து ஏரோது ராஜாவை கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த பிளாட் திரும்ப நீ ராஜாவா? உனக்கு ஜனங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்ற, இந்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. இது பரலோகத்துக்குரிய காரியம். நீ ராஜாவோ என்றான். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்துக்கு ராஜா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ராஜா என்று சொன்னால் ஒரு நாட்டை தான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு முழு உலகத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிம்மாசனம் குறிப்பிட்ட இடத்துல போடப்பட்டது அல்ல. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ நம்புறாங்களோ அவங்களுடைய இருதயம்தான் இயேசு ராஜாவுக்கு சிம்மாசனம். அல்லேலூயா. அதைத்தான் இந்த பிளாத்திற்கு சட்டமும் தெளிவுமா சொல்றாரு. உறுதியாய் சொல்லுகிறார், நான் ராஜா தான். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு ஒரு நாட்டுக்கு ராஜா இல்ல. பிளாத்துவே வெறும் யூதருக்கு மட்டும் ராஜாவா அல்ல, முழு உலகத்துக்கு நான் தான் ராஜா என்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம்னா என்னன்னு அப்படின்னு அவருக்கு புரியல. இதோட நம்ம அதை நிறுத்திடுவோம். நல்லா கவனிங்க. விடுதலையினுடைய பவனி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு எதற்காக அவர் பவனி வந்தார்? எருசலேமிலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய நிறைவேற வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. இயேசுனுடைய ஆளுகை ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாய் அல்ல, முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற எல்லாருடைய மனங்களையும் உள்ளங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாதி ராஜாவாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்களை வாசித்து முடிக்கிற லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 44 முடிய. லூக்கா 19. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் கரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றால் இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல. கவனிக்கிறீங்களாப்பா? கவனிக்கிறீங்களா? இயேசு சொன்ன 2025 ஆண்டுகளுக்கு முன்னால போன வருஷமே அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக என்ன செய்றாங்க? சுற்றிலும் பலர் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. கைத்தறி மேம்படுத்தணும். ஆமென். அப்படியானால் இயேசு அந்த எருசலேமின் மேலே கண்ணீர் விட்டு அழுதார். அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே நீ சமாதானத்தில் ஏற்றவர்களை நீ அறியணும். அல்லேலூயா. சங்கீதம் 122:7 சொல்லப்படுது. அதாவது 5ஆம் வசனத்திலே 5ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமென். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அன்றைக்கே தாவீது அவர் எழுதி வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எருசலேமின் சமாதானத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. யுத்தங்களை ஓயப்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஜனங்களுக்கான விடுதலை என்ன? உள்ளான அந்த விடுதலையை தான் இயேசு வலியுறுத்தினார். அல்லேலூயா. யூதர்கள் அதை அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளவே இல்லை. ரோமருடைய ஆட்சியிலிருந்து நம்மளை விடுவிப்பார் என்று அப்படித்தான் எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டாரு, நான் ரோமருடைய ஆட்சியிலிருந்து அல்லது அவங்களுடைய ஆட்சியிலிருந்து அப்படி அல்ல, உங்களை எதிராளியாகிய பிசாசனுடைய கையிலிருந்து விடுவிக்கிறதான ஒரு விடுதலை ரட்சகர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் அவருடைய பவனிக்கு பெயர் விடுதலையின் பவனி. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசித்து இந்த வார்த்தை ஏற்கனவே சகரியா மூலமாய் நிறைவேற்றப்பட்டது, எழுதப்பட்டது. சகரியா 9ஆம் அதிகாரம். சகரியா 9 முதல் 12 முடிய. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார். எப்பிராயீமில் நின்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரைகளை அச்சப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். கைகளை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவர் பவனி வரலங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். ஆமென். சகரியாவுக்கு கர்த்தர் இயேசு பிறந்ததற்கு ஒரு 700 ஆண்டுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, எருசலேம் குமாரத்தியே சீயோன் குமாரத்தியே களிகூரமா, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. பிலாத்து கேட்டா, நீ ராஜாவோ யூதருக்கு ராஜாவோ அப்படின்னு கேட்டாரு. நீ சொல்றபடி நான் ராஜா தான். அதனால தான் நீங்க உலகம் முழுக்க முதலிடத்துல இயேசுவை ஆராதிக் கொண்டிருக்கிற மக்களை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவர் உலகத்தின் ராஜா. எல்லா உலகத்தை வைத்து சொல்லுங்க, இயேசு. சொல்லுங்க, இயேசு உலகத்தின் ராஜா. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கு மட்டுமல்ல, அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல, வங்காள தேசத்துக்கு மட்டுமல்ல,
அமெரிக்க நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்ட நாடுகளுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கு அவர் தாங்க ராஜா. அல்லேலூயா. இந்த ராஜாவை வல்லமை யாராலும் அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்துகிற செய்தி. அல்லேலூயா. அதான் சகரியா திட்டமா சொல்றாரு, கழுதை குட்டியாக மரியின் மேல ஏறி வராரு. அல்லேலூயா. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவாரு. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், ஒரு நதி தொடங்கி பூமியிலே எல்லைகள் பரியந்தமும். அதனால நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, அந்த யூதர்கள் எதிர்பார்த்தது ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை. இயேசு பவனி வந்ததனுடைய விடுதலை என்னவென்று சொன்னார், தண்ணீர் இல்லாத குடியிலே அடைபட்டு கிடக்கிற, சிறைப்பட்டு கிடக்கிற மக்களை, குற்றியும் கொலையுமாக கிடக்கிற மக்களை விடுதலை பண்ணுவதற்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு அழைப்பும் கொடுக்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. அல்லேலூயா. வெற்றிவான நன்மை தருவேன், தருவேன். ஓசனா என்று சொன்னால் சேவ் நவ், இப்பொழுது, இன்றைக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளவு காம்பினேஷன் கரெக்டா வந்துச்சு பாத்தீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த பவனி என்பது ஒரு சாதாரணமானது அல்லங்க, இது ஒரு விடுதலையின் பவனியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை அவர் கொடுத்து நம்மை ஆளுகை செய்கிறவராக, படுகொலுக்குள்ளே இருக்கிற மக்களை விடுவித்து தூக்கி எடுக்கிற அவருடைய வல்லமைதான் இயேசுனுடைய அந்த பவனி, இயேசப்பாவுடைய ஆளுகை, இயேசுனுடைய அந்த வல்லமை என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜாதி ராஜா உங்க உள்ளத்தை நிரப்பவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கேட்க வேண்டியது, இயேசுவே இந்த இருதயமாகிய சிங்காசனத்துல வந்து அமரும் ஆண்டவரே, என் இருதயத்துல வந்து சிம்மாசனமிட்டு அமரும் அப்பா. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் ஜெயம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், நன்மை உண்டாகும், இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். ஆமென். சமாதானத்தினாலே நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுங்க. இருதயமாகிய அந்த சிம்மாசனத்துல வந்து ஆண்டவர் என்ன செய்வார்? தங்குவார், உங்களை ஆளுகை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும்